ரூபா ஷேர் சீப்புன்னு நினைச்சு வாங்க ரெடியா? பட் அது பெரிய கம்பெனியா இல்ல சின்ன கம்பெனியா எப்படி தெரியும்? அதுக்கு ஆன்சர் தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேப் அப்படின்னா ஒரு கம்பெனி டோட்டலா மார்க்கெட்ல எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு சொல்ற ஒரு நம்பர். இதுக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் கேபிட்டல்ன்றது ஷேர் பிரைஸ் இன்டு டோட்டல் ஷேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees ஷேர் பிரைஸ் இருக்கு, 10 கோடி ஷேர்ஸ் அந்த கம்பெனில இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல்ன்றது 100 into 10 crores ஈக்குவல் டு 1000 crores அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல். மார்க்கெட் கேபிட்டல 3 டைப்ஸா டிஃபைன் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து லார்ஜ் கேப், அதாவது பெரிய வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ், ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி, ரிட்டர்ன் ஸ்டெடியா இருக்கும், பிகினர்ஸ்க்கு ரொம்ப சேஃபான ஆப்ஷன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மிட் கேப் கம்பெனிஸ், நடுநிலையான கம்பெனி, growth இருக்கும், ரிஸ்க் கொஞ்சம் அதிகம், ரிஸ்க்கும் ரிட்டர்னும் பேலன்ஸா இருக்கும். மூணாவது ஸ்மால் கேப் கம்பெனி, சின்ன கம்பெனிஸ், growth ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ஆனா ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம், ஹை ரிட்டர்ன்ஸ்க்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கும். ஷேர் பிரைஸ் மட்டும் பார்த்து கம்பெனியை சீப்புன்னு முடிவு பண்ணக்கூடாது. மார்க்கெட் கேப்பை பார்த்தா மட்டும்தான் கம்பெனியோட வேல்யூ புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.